அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டருக்காக மட்டுமே பேசப்படுற இந்த பதிவுங்க. முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஜூலை மாசத்துல நம்மகிட்ட இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, மொத்தமா பார்க்குற போது 303 பையங்க இருக்காங்க டாக்டர்ல. அதுல செப்பரேட்டா தோஷம் வாரியா சொல்லணும் அப்படின்னா, சுத்த ஜாதகத்துல 77 பையங்க 30 வயசுக்கு கீழேயும் 43 பையங்க 30 வயசுக்கு மேலேயும் இருக்கிறாங்க. செவ்வாயில பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே 57 பையங்க, 30 வயசுக்கு மேலே 27 பையங்க இருக்காங்க டாக்டர்ல. ராகு கேதுல பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு கீழே இருக்கிற பையங்க 31, 30 வயசுக்கு மேலே 28 இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில் 27 பையங்க 30 வயசுக்கு கீழேயும் 13 பையங்க 30 வயசுக்கு மேலேயும் இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 303 பையங்க டாக்டரில் இருக்காங்க. இதில் எம்பிபிஎஸ் எம்டி இது எல்லாமே சேர்த்து எம்எஸ் எல்லாமே சேர்த்து வருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பொண்ணுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா 583 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் சுத்த ஜாதகத்தில் 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பொண்ணுங்க 160, 30 வயசுக்கு மேலே 74 பொண்ணுங்க இருக்காங்க. செவ்வாயில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு கீழே 129 பொண்ணுங்க இருக்காங்க. 30 வயசுக்கு மேலே 60 பொண்ணுங்க இருக்காங்க. ராகு கேதுல பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு கீழே 60 பொண்ணுகளும் 30 வயசுக்கு மேலே 36 பொண்ணுகளும் இருக்காங்க. ராகுகேது செவ்வாயில் பார்த்தீங்கன்னா 48 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழேயும் 16 பொண்ணுங்க 30 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க. இந்த ஜாதக விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல இன்னைக்கு போட்டுடுவாங்க. நீங்க உங்களுக்கு எது எது மேட்ச் ஆகுதோ, நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிற ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ஆடியோ கேட்கறது இல்லை. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, உங்களுக்காக தான் நான் பேசி வரேன். நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இப்படி பொண்ணு பாருங்கள், இப்படி மாப்பிள்ளை பாருங்கள், இப்படி தேர்ந்தெடுங்கன்னு தான் பேசி வரேன். ஆனால் அதை நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு அது விட்டுறீங்க. ஆனால் இதனுடைய விளைவுகளை நீங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எத்தனை பொண்ணுங்க எத்தனை பையங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான உங்களுக்காக பேசுகிற ஆடியோவை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இப்போது யாருக்குமே வாழ்க்கை கல்வி இல்லை. அதுக்காக தான் நான் பேசி வரேன். இது நீங்கள் அடுத்த வர்ற பதிவில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கல்வி முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள், மேற்கொண்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன பொண்ணுக மற்றும் பையங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணுகளுக்கு பையங்களுடைய விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு டாக்டர் குரூப்பில் உங்களுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி பையங்களுக்கும் பொண்ணுகளுடைய விவரங்கள் எல்லாமே இப்போ நான் சொன்ன பொண்ணுங்க அத்தனை பேர்த்துடைய ஜாதகமும் இன்னைக்கு வந்துடுங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம பையங்களோட ஜாதகம் அனுப்பிச்சி விட்டு பேசிக்கலாம். அதே மாதிரி பொண்ணுகளுக்கும் அப்படித்தான். பையங்களோட ஜாதகம் எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பையன் வீட்டுக்கு பொண்ணுகளுடைய ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிச்சி விட்டு அவங்க பேசிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆடியோவும் சரி ஜாதகங்களும் சரி கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமாக சொல்லி வரேன், கொஞ்சம் பேர் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இன்ட்ரெஸ்டாக அவங்க பெத்த பொண்ணுகளுக்கு பையனுக்கு கல்யாணம் வைக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கடமையாக நினச்சி செஞ்சிட்ருக்கீங்க, நல்லது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவாக நடக்கிறப்போ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறீங்களா என்னன்னு தெரில. கொஞ்சம் பேர் இது நீங்களுடைய பெற்றவங்களுடைய கடமை அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் மூச்சு வைக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் பேர் சுத்தமாகவே கேர் பண்ணிக்கிறது இல்லை. இதை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. இந்த பையன் மேட்ச் ஆகுது, இந்த பொண்ணு மேட்ச் ஆகுது, எதுவுமே சொல்கிறதில்ல. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் இந்த பையனை பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, இது எங்களுக்கு பேசி கொடுங்கன்னு சொன்னால் தான் நாம் பேச முடியும். இது எல்லா பதிவுலையுமே நான் பேசி வரேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, என் விருப்பத்துக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் விருப்பத்துக்கு தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலருக்கு அது அமைஞ்சிடுது, சரியான காலங்களில் சரியான நேரத்தில் அமைஞ்சிடுது.
ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போகுதுங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் தள்ளி போயும் பல வருஷங்களாயும் அந்த விருப்பம் நிறைவேறாத அந்த பையங்களுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி கூட ஆயிடுது. நீங்க என்னதான் விருப்பப்பட்டாலும், என்ன பண்ணுனாலும், என் பொண்ணுக்கு இந்த வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சிடணும், என் பையனுக்கு இந்த வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சிடணும்னு ஒரு முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நீங்க நினைக்கிற அந்த வயசு வந்துருச்சு அப்படின்னா, உங்க விருப்பங்கள் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் தளர்வு பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சு வையுங்க. அதுதான் சரியா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற பொண்ணுக மற்றும் பையங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே இருக்காங்க. இந்த 800 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 800 பேர்த்தையுமே ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த ஒரு பொண்ணை வந்து யாருமே இந்த பொண்ணை கேட்கல. ஒரு பையன் இருக்கிறாருன்னா யாருமே இந்த பையனை கேட்கல அப்படின்னு ஒருத்தருமே இதில் இல்லைங்க. யாராவது ஒரு பையன் அந்த பொண்ணை வந்து கட்டாயம் இந்த பொண்ணு எங்களுக்கு மேட்ச் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பையனையும் மேட்ச் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் அதர் வேறு காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நான் எல்லா பதிவுலையுமே நான் பேசி வர்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு எவ்வளோ வேணால் விருப்பங்கள் இருக்கலாம், எப்படி வேணால் விருப்பங்கள் இருக்கலாம். நம்ம பொண்ணை நம்ம பையனை இப்படித்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படித்தான் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நீங்கள் எப்படி வேணால் விருப்பம் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த விருப்பமானது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறதில்ல. நான் இப்படி விரும்பிட்டேன், இப்படி அமைஞ்சாதான் கல்யாணம் அப்படின்னு வச்சா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும், அந்த பையனுடைய விருப்பம் நிறைவேறணும், அந்த பொண்ணோட விருப்பம் நிறைவேறணும்னா இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். பையன் பொண்ணோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2 பேர்த்துமே மெர்ஜ் ஆகி வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதே போக உங்கள் பொண்ணாகட்டும், உங்கள் பையனாகட்டும் உங்களோட விருப்பமும் அவங்களோட விருப்பமும் ஒன்றாகி அதுக்கு தகுந்த மாதிரி பையனோ பொண்ணோ பார்க்குற போது அவங்களும் உங்களை விரும்பணும் இல்லை? அப்படி இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் வந்து தள்ளி போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா பதிவிலையும் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை யார் ஏற்றுக்கிறாங்க, உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குது, உங்கள் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு யார் வர்றாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறது தான் சரி. ஆனால் எங்கள் விருப்பத்துக்கு அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பையனுடைய வாழ்க்கை வீணாகுது. பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே நிறைய பொண்ணுக இப்போ வந்து இருக்காங்க. 30 வயசு பேசிகிட்டு இருப்போம். 30 வயசு கூட பரவாயில்லைன்னு தோணுது. ஆனால் இப்போ நிறைய 35 வயசுக்கு மேலே பொண்ணுக வந்துட்டாங்க. இப்போவும் நான் இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படித்தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும், இப்படித்தான் எனக்கு பொண்ணு வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க லைஃபே போயிடுது. கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னா அந்த வாழ்ந்து என்ன யூஸ் இருக்க போகுது சொல்லுங்க? அதுக்கு ஒன்றா கல்யாணமே எனக்கு வேண்டான்னு வாழ்ந்துக்கிட்டா அது வேற விஷயம், பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் பண்ணணும்ன்ட்டே இருந்து மாப்பிள்ளை பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேன்னு பார்த்தே கல்யாணம் ஆகலைன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. அதை நான் எல்லா பதிவுலையுமே நான் சொல்லி வரேன். முதல்ல உங்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு திரும்ப சொல்கிறேன். உங்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே போக இதில் இருக்கிற நிறையா பேர், நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் செலக்ட் பண்ணுறதே இல்லை. எங்கள் பொண்ணை அவங்களா பார்த்துட்டு வரட்டும், எங்கள் பையனை அவங்களா செலக்ட் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி யோசிக்கவே வேண்டாம். நீங்களும் செலக்ட் பண்ணாதான், யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணாதானே நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் வாங்கிக்கிறீங்க நம்ம ஆஃபீஸ் மூலிமா. நாங்களும் உங்களுக்கு வந்து பொருத்தம் வர்ற ஜாதகத்தை குரூப்லேயோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் பையனை பற்றி பொண்ணு வீட்லேயும், பொண்ணை பற்றி பையன் வீட்லேயும் எல்லாம் பேசி வரோம். இதெல்லாம் செஞ்சு 2 பேர்த்துக்கும் பிடிக்க வச்சு இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம்
ஒன்றா எங்ககிட்டயோ இல்லை வேறு யாராவது சொந்த பந்தம் மூலியமாவோ இல்லை வேறு ஒரு திருமண தகவல் மையம் மூலியமாவோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்களே பேசி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இது கல்யாணம் ஆகிறது சந்தோஷம்தான். ஆனால் இது என்ன எதனால் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்காக தான் நீங்கள் எங்கள் மூலிமா இதை மேரேஜ் பண்ணுறதில்ல, வேறு மூலிமா பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்படி செய்கிறது நல்லதான்னு யோசிச்சுக்குங்க. அது இது வாழ்க்கை விஷயம். எல்லா விஷயத்துலையும் நாம் சரியாக பண்ணுறது தான் நல்லது. எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்ருக்குன்னு யோசிச்சு பண்ணுங்க. 4 பேர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் நாம் நேர்மையாக நடக்கணும்னு யோசிங்க. நாங்களும் இதை நம்பி தான் எங்கள் ஃபேமிலி இருக்குது. நம்மகிட்டையும் ஒரு 10 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் இதை நம்பி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சரியாக நடந்துக்குங்க. நாங்களும் சரியாக நடந்துக்கிறோம். எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு திறன்பட அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். நன்றி, வணக்கம். பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.